தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய பரப்பினுள் பரவிக் கிடக்கும் முத்துக்களை அறிமுகப்படுத்தும் மன ஓசையின் 3வது பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் படிக்கவிருக்கும் பாடல் ஔவையின் மூதுரையில் உள்ள பாடல். பாடலின் தலைப்பு உருவமும் குணமும். இனி பாடலை படிக்கலாம். மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாதே அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். மிக எளிய பாடல். மீண்டும் படிக்கிறேன். மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். மனித மனதின் அடிப்படை குணங்களில் ஒன்று என்னன்னா, ஒருவரை பார்த்து உருவத்தை வைத்து எடை போடுதல். இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாக மனிதர்கள் அப்படித்தான் இருக்காங்க. அந்த காலத்திலேயே ஔவை இதை பார்த்துட்டு தான் இந்த பாட்டை எழுதினாங்க. பாடல் என்ன சொல்லுது? மடல் பெரிது தாழை. தாழம்பூ இருக்கு, அது பெருசு. நீங்கள் பூ பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு அடிக்கு ஒரு அடி நீளத்துக்கு இருக்கும் அந்த தாழை மடல், தாழம்பூ இதழ்கள். மகிழினிது கந்தம் அப்படின்னா மகிழம்பூ பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. பெரும்பாலும் சிவன் கோயில் வாசல்களில் மகிழம்பூ இருக்கிறது வழக்கம். சின்னூண்டாக இருக்கும் மகிழம்பூ. ஆனால் அதனுடைய மனம் இருக்கே, தாழம்பூ மனத்தை விட பெரியது. இது ஒரு ஒப்பீடு. ஒரு பெரிய பூ தாழம்பூ, அதனுடைய மனத்தை விட மிக 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 சிறியதாக இருக்கிற மகிழம்பூனுடைய மனம் மிக சிறப்பாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, உடல் சிறியர் என்று இருக்க வேண்டாம். ஆள் சின்னவனாக இருக்கான், கட்டையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், குள்ளமாக இருக்கான் அப்படின்லாம் யாரையும் நினைக்காத. ஏன்னா கடல் பெரிது. இன்னொரு உவமை சொல்கிறாங்க, கடல் பெரிது மண்ணீரும் ஆகாதே. அந்த தண்ணி எதுக்குமே உதவாது. அதன் அருகே அந்த கடற்கரையில் சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். நம்ம பீச்சில் பார்த்துருப்பீங்க, கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 100-200 மீட்டர் தள்ளி ஒரு ஊற்று தோண்டியிருப்பாங்க. அந்த ஊற்றுல நல்ல தண்ணி வரும். அது பல ஆண்டுகள் வரைக்கும் அந்த தண்ணியை சென்னை கடற்கரையில் இருக்கிற அந்த ஊற்றுல வாங்கி குடிச்சிருக்கோம். அந்த தண்ணி சுவையாக இருக்கும். ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாபெரும் கடல் ஒரு சொட்டு கூட வாயில் வைக்க முடியாது. அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, மடல் பெரிது தாழை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாதே அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். உருவத்தால் பெரியவர் குணத்தால் சிறியவராதலும் உருவத்தால் சிறியவர் குணத்தால் பெரியவராதலும் உண்டுன்னு உரை எழுதுகிறாங்க. இந்த பாடல் நமக்கெல்லாம் ஒரு பாடம். பல நேரங்களில் நாமளே இப்படி தான் நடந்துக்கிறோம். ஒருவரை உருவத்தை வைத்து தான் எடை போடுகிறோம். பின்னாடி தான் தெரியுது அந்த உருவத்திற்கும் அந்த உள்ளத்திற்கும் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அதனால் ஔவை மூதுரையில் சொன்ன இந்த பாடல் நமக்கு வாழ்நாள் முழுக்க வழிகாட்டும்னு நம்பலாம். இத்துடன் மன ஓசையின் 3வது பதிவு முற்று பெறுகிறது. மீண்டும் 4வது பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.